நேயர்கள் அனைவருக்கும் சென்னையிலிருந்து ஆஸ்ட்ரோ கலையரசியின் அன்பான வணக்கங்கள். வருடாந்திர கிரகங்களான குரு பகவான், ராகு பகவான், கேது பகவான் 2022 பயிற்சியாக இருக்கிறாங்க. முதல்ல பார்த்தீங்கன்னா ராகு கேது பயிற்சிகள் தான் 12/4/2022 அன்று செவ்வாய்க்கிழமை 1:48க்கு பயிற்சியாக இருக்கிறாங்க. அப்போது ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் என்னென்ன விதமான நிகழ்ச்சிகள் நடக்க போகுது, சந்தோஷங்கள் கிடைக்க போகுது. அப்போ அவங்க ஒவ்வொரு ராசிக்காரர்களும் எந்த கோயிலுக்கு போயிட்டு தெய்வங்களை வழிபடலாம், எந்தெந்த ராசிக்காரங்களுக்கு என்னென்ன பரிகாரங்கள் செய்யலாம் அப்படின்றதெல்லாம் பற்றி சொல்கிறதுக்காக திண்டுக்கல்லில் இருந்து ஜோதிட சாம்ராட் ஹரிஹர சர்மா ஐயா அவர்கள் வந்திருக்காங்க. அவங்க கிட்ட ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் என்ன விதமான பலன்கள் நிகழப்போகுது அப்படிங்கிறத நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஐயா வணக்கம்ங்க. வணக்கம். மிதுன ராசி நேயர்களே, இப்போ ராகு கேது பயிற்சி 12/4/2022 ஏற்பட்ட இந்த ராகு பயிற்சி மிதுன ராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்க போகுது? ஏன்னா மிதுன ராசிக்கு 12ஆம் இடமான ரிஷப ராசியிலிருந்து பயிற்சியாகி மேஷத்துக்கு போயிருக்கு இல்லையா? அப்போது 11ஆம் இடத்தில் இருக்கும் ராகு மிதுன ராசிக்காரர்களுக்கு என்ன விதமான பலனையும், 5ஆம் இடத்தில் அமர்ந்த கேது என்ன பலனையும் கொடுக்க போகுது, என்ன நன்மைகள் நடக்க போகுது, என்ன ஆலய வழிபாடுகள் செய்யறதா ரொம்ப நல்லா இருக்கும், பரிகாரங்கள் என்ன பண்ணால் நல்லா இருக்கும் அப்படிங்கிறத கொஞ்சம் சொல்லுங்கய்யா. மிதுன ராசி நேயர்களே, இது வரைக்கும் உங்களுக்கு 12ஆம் இடத்துல சஞ்சரித்து கொண்டிருந்த ராகு பகவான் நிறைய மன உளைச்சலை கொடுத்துருக்கலாம், ஒரு நிம்மதியற்ற தன்மையை உங்களுக்கு கொடுத்திருக்கலாம். அதே சமயத்தில் 6ஆம் இடத்தில் இருந்து கொண்டிருந்த கேது உங்களுக்கு சற்று சாதகமான விஷயங்களையும் தெரியப்படுத்தியிருக்கும். ஆனால் அதே சமயத்தில் கோர்ட் கச்சேரி கேஸ் வழக்கு எல்லாம் கூட நீங்கள் சந்திச்சு இருப்பீங்க. இப்போ இந்த 12/4/2022 செவ்வாய்க்கிழமை இந்த ராகு கேது பயிற்சிகளின் மூலம் அது உங்கள் ராசிக்கு 11ஆம் இடத்துல ராகுவும் 5ஆம் இடத்தில் கேதுவும் சஞ்சரித்து போயிருக்காங்க. பொதுவாகவே 11ஆம் இடத்துல எந்த கிரகங்கள் இருந்தாலும் அது நற்பலன்களை தரும் அப்படிங்கிறது ஒரு பொதுவான ஜோதிட விதி. அப்போ அது 11ஆம் இடத்துக்கு ராகு போனாலும் 5ங்கிற இடத்த பூர்வ புண்ணிய ஸ்தானத்துலேருந்து கேது உட்காரானே, அது சற்று யோசிக்க வேண்டிய விஷயம் இல்லையா? ஏன்னா கேது எதையுமே தடை பண்ணக்கூடிய ஒரு கிரகம் அப்படிங்கிறதான் நம்ம ஜோதிடத்தில் கொண்டு போயிட்டு இருக்கோம். ஆனால் அதே சமயம் அது ஞானத்தை கொடுக்குங்கிற தன்மையை நம்ம பார்க்க மறந்துடுறோம். ஏன்னா ஞான மார்க்கத்தை ஒரு விஷயமாகவே யாரும் கொண்டு போகிறது இல்லை. நீங்கள் பல பேர் கோயிலை பற்றி பேசுகிறாங்க தவிர அந்த கோயிலுக்குலாம் அவங்க போகிறாங்களா என்னன்னு, அந்த ஜோதிடரே போகிறாரா என்னன்னு தெரியல. ஸோ அந்த மாதிரி தன்மையை தான் கொஞ்சம் போயிட்டுருக்குது. இருந்தாலும் மிதுன ராசிக்கு 11 இருக்கிற ராகு ஒரு அற்புத நற்பலங்களை கண்டிப்பாக கொடுக்கும். பொருளாதார ஒரு முன்னேற்றம், நினைத்த இடங்களுக்கெல்லாம் சுற்றுலா செல்லக்கூடிய தன்மை, திடீர் ஒரு அதிர்ஷ்டம், இது எல்லாத்தையுமே மிதுன ராசிக்கு இந்த ராகு பகவான் 11ஆம் இடத்துலேருந்து கண்டிப்பாக வழங்குவார். அதே சமயத்தில் 5ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய கேது பகவான் என்னவென்று கேட்டால், அது யார் ஞான மார்க்கத்தில் செல்கிறாரோ அவர்களுக்குத்தான் வழங்க வேண்டும் என்ற ஒரு கட்டாயத்தை திணிச்சு வச்சுருவாங்க. அப்போ அந்த கேதுவோட தன்மை அது. இப்போ கேது என்ன அப்படின்னா, குழந்தைகள் விஷயத்தில் உங்களுக்கு அதிக நாட்டம் அக்கறை கண்டிப்பாக இருக்கணும். ஏன்னா 5ங்கிறது பூர்வ புண்ணிய ஸ்தானம், புத்திரஸ்தானம்னு நம்ம சேர்த்து சொல்கிறோம். நம்ம அப்போ குழந்தைகள் விஷயத்தில் அதிக அக்கறை செலுத்த வேண்டும். குழந்தைகள் கல்விக்காக வெளியூர் செல்வதற்கு இல்லை மேலை நாடுகள் செல்வதற்கு கூட அவங்களுக்கு சாத்தியக்கூறுகள் அமையலாம். வெளிநாடு போகிறது கூட அமையலாம். குழந்தைகளை விட்டு நீங்கள் பிரிந்து இருக்க வேண்டிய சூழ்நிலை வரும். சில பேருக்கு குழந்தை விட்டு பிரிந்து இருக்கணுங்கிறதுக்காக இவங்களே வெளிநாடுக்கு போகிறது, ஜாதகரே வெளிநாடு போகிறதுக்கு உண்டான சந்தர்ப்பங்கள் ஏற்படும். இல்லை வேலை மாற்றம் ஏற்பட்டு வேறு ஊர்களுக்கு செல்ல வேண்டிய சூழ்நிலை வரும். வியாபாரிகளாக இருந்தால் வியாபார நிமித்தமாக அடிக்கடி வெளியூர் செல்லக்கூடிய சூழ்நிலை வரும். குழந்தையை விட்டு பிரிந்திருக்கக்கூடிய தன்மை அது கண்டிப்பாக கொடுத்துரும். அதே மாதிரி குலதெய்வங்கள் இதெல்லாம் கூட பார்த்தீங்கன்னா 5ஆம் இடத்தை சொல்லுவோம் இல்லையா? அப்போ அங்கேயே கேது பகவான் உட்கார்றாரு அப்படின்னும் போது இத்தனை நாள் போக முடியாத கோயில்களுக்கு, தலங்களுக்கு, அந்த மாதிரியான. ஆமாம், அது உண்மை. அதாவது பூர்வ புண்ணிய ஸ்தானம் எடுத்தால் 5ஆம் இடத்தை நம்ம குலதெய்வ ஸ்தானமாக நாம் சொல்லிக்கிட்டு இருக்கிறோம்.
அப்போ இந்த குலதெய்வ ஸ்தானம் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் அதில் கேது வந்து அமர்வது என்று சொல்ல போனீங்கன்னா அது ஒரு உத்வேகம் இருக்கத்தான் செய்யும். ஒரு ஞான மார்க்கத்தில் செல்லும் பொழுது கண்டிப்பாக குலதெய்வ வழிபாடு செல்ல வேண்டும் என்று. பொதுவாகவே குலதெய்வம் கோயிலுக்கு எந்த சூழ்நிலையும் வருடத்திற்கு ஒரு முறையாவது சென்று வழிபாடு செய்ய வேண்டும். அதுதான் அந்த குலதெய்வத்தினுடைய ஒரு தன்மை. அதை நீங்கள் வந்து என்றைக்குமே வந்து கடைப்பிடிக்க வேண்டிய விஷயம். அப்புறம் மிதன ராசின்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னால் அது வந்து காற்று ராசி. அப்போ காற்று ராசிக்காரங்கெல்லாம் பொதுவாகவே மந்திரங்கள் படிப்பது, உச்சரிப்பது, இந்த மாதிரி பேச்சு வழக்கு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் பேசுவது, மேடை பேச்சாளர்கள், பட்டிமன்றத்தில் பேச்சாளர்களாகட்டும், அப்புறம் திரைத்துறையில் வசனம் பேசுகிறவங்க, இது எல்லாத்துக்குமே வந்து கதையாசிரியர்கள், கதை எழுதுவருக்குங்க, இது எல்லாத்துக்குமே வந்து அந்த மிதன ராசிக்கு வந்து ஒரு காரகத்துவமாக அமையுது. அப்போது இங்கே வந்து என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னால் காற்று ராசி தத்துவம்னு சொன்னால் நம்ம இது சொல்லலாம். நம்ம வந்து என்ன அப்படின்னு சொன்னால் காளகஸ்தீஸ்வரர் சாமி கோயிலுக்கு நீங்கள் போகிறது வந்து ஒரு மிகவும் மகத்துவமான விஷயத்தை கொடுக்கும். 11இல் இருக்கும் ராகுவை பற்றி நாம் அதிகமாக கவலைப்பட தேவையில்லை. இருப்பினும் 5ஆம் இடத்திற்கும் கேதுவை பற்றி நாம் சிந்தித்து தான் ஆக வேண்டும். அதுக்கு ஞான மார்க்கம் ஒன்று தான் வழி. ஞான மார்க்கம்னா 24 மணி நேரம் கோயிலில் போய் இருக்கணும்னு இன்றைக்கி பல பேர் நினைக்கிறாங்க. அது அப்படி அல்ல. நீதி நெறி தவறாமல் அமைதியாக வாழ வேண்டும். இல்லமே கோயில் மனமே தெய்வம்ங்கிற மாதிரி அமைதியாக நீங்கள் இருந்துக்கிட்டு இருந்தாலே அது உங்களுக்கு பல விஷயங்களை வந்து கண்டிப்பாக உங்களுக்கு சாதகமாக தான் அமையும். அதே மாதிரி கோவில் புதுப்பணித்தல், நம்ம குலதெய்வம் கோயிலில் ஒரு சீரமைப்பு பணிகள் நடக்குதுன்னா அதுக்கு கண்டிப்பாக ஒன்று பணம் காசு கொடுத்து உதவுங்க. இல்லைன்னா உழவார பணிகளையாவது நீங்கள் வந்து செய்யணும். ஸோ இந்த மாதிரி தன்மைகளை செஞ்சிட்டு இருந்தீங்கன்னா அது உங்களுக்கு வந்து சற்று சாதகமாக அமையும். ஆக மொத்தம் 11ஆம் இடத்தில் ராகு இருந்து உங்களுடைய லாபத்தை கண்டிப்பாக அது பெருக்கும். வருமானம் பெருக்குவதற்குண்டான சந்தர்ப்பங்கள் வருகிறது. அதுவும் ஏன் அங்கேருந்து உங்கள் ராசியை அவர் பார்க்குறார். ராகு உங்களை வந்து பாசியை பார்க்குறதுங்கிறது ஒன்றுமா ராசியை மாத்திரம் இல்லை, உங்கள் பாக்கியஸ்தானத்தையும் அவர் கண்டிப்பாக அவர் பார்க்குறாரு. அப்போ அவங்க வந்து முன்னோர்கள் வழிபாடுங்கிறது கட்டாயம் வந்து செய்யணும். குழந்தைகள் விஷயத்தில் அக்கறை கொண்டு எடுத்தால்தான் அவர்கள் நன்றாக இருக்க முடியும் அவர்களுக்கு வந்து. ஏன்னா தொழில் ஸ்தானத்திற்கு அஷ்டமஸ்தானத்தில் அந்த கேது போய் அமர்றார். அப்போ தொழில் ஸ்தானத்துக்கு 2ஆம் ஸ்தானத்தையும் அந்த ராகு போய் அமர்றார். அப்போ நீங்கள் சுய தொழில் செய்கிறவங்க, வியாபாரம் செய்யறவங்க வந்து தேவையற்ற வார்த்தைகளை விட்டு தொழிலாளர்களாகட்டும் பல கஸ்டமர்களாகட்டும் இது எல்லாம் வந்து சற்று பின்னடைவை தரக்கூடிய நிகழ்வுகளை கண்டிப்பாக உங்களுக்கு கொடுக்கறதுக்குண்டான சாத்தியக்கூறுகள் நிறையவே இருக்கின்றன. அதே சமயத்தில் வந்து நீங்கள் உங்களோட சுகஸ்தானத்திற்கு 2ஆம் இடத்தில் கேது அமர்வு வந்து அப்போ வந்து அது வந்து சுகவீனம் ஏற்படுவதற்குண்டான சாத்தியக்கூறுகள் நிறையவே இருக்கின்றன. உடல் ரீதியான பாதுகாப்பு கண்டிப்பாக உங்களுக்கு தேவை. அதிக உஷ்ணமான உணவுகளை நீங்கள் கண்டிப்பாக உண்ணக்கூடாது. இவை போன்ற தன்மைகளில் நீங்கள் ஈடுபட்டு வந்தால் உங்களை கண்டிப்பாக மாற்றுக்கலாம். அதே சமயத்தில் நம்ம சுகஸ்தானத்தை பற்றி பேசுகிறோம், குடும்பஸ்தானத்தை பற்றி பேசுகிறோம், பாக்கியஸ்தானம் திருமணஸ்தானத்தை பற்றி நம்ம வந்து பேசுகிறோம். அப்போ திருமணஸ்தானத்திற்கு 11ஆம் இடத்துல வந்து கேது அமர்வு வந்துன்னா இல்லறத்தின் மூலம் ஒரு நல்ல ஒரு ஆதரவு, அன்பு, பாசம் இவையெல்லாம் கிடைத்து திருமண வாழ்க்கை சிறப்பாக இருப்பதற்கும் அது ஒரு சாத்தியக்கூறுகை கண்டிப்பாக அது வந்து உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். அதே சமயத்தில் உயர்கல்வின்னு சொல்லக்கூடியது பாக்கியஸ்தானம். அந்த பாக்கியஸ்தானத்திற்கு பாக்கியஸ்தானமே பாதகஸ்தானமாக வருகிறது. அப்போது வந்து அந்த கொஞ்சம் வந்து எச்சரிக்கை உணர்வு தேவை. முன்னோர்களுக்கு வந்து தீர்த்த யாத்திரை அழைத்து செல்வது மிகவும் மகத்துவமான ஒரு நற்பலன்களை கிடைக்கும். முன்னோர்கள் வழிபாடு இவங்களுக்கு வந்து ஒரு சிறப்பை தரும். இதுவரை திதி தர்ப்பணங்கள்லாம் கொடுக்காதவங்கெல்லாம் வந்து ஒரு முறை திலகுமத்து ராமேஸ்வரத்தும் சென்று திலகுமம் செய்துவிட்டு திதி தர்ப்பணாதிகளை வந்து நீங்கள் முக்கியமாக கொடுத்தீங்க அப்படின்னு சொன்னால் அதுவும் கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கை தரத்தை மேம்படுத்தும். தடைகள் என்பது உண்டு. அந்த தடைகளை எவ்வாறு தாண்டி செல்வது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அதற்குத்தான் இந்த ஜோதிடம் இங்கே நமக்கு பயன்படுகிறது. ஆகையால் மிதுனராசிக்காரர்களாகட்டும் இவங்கெல்லாம் வந்து என்ன அப்படின்னு சொன்னால் 11இல் இருக்கும் ராகுவை பற்றி கவலைப்படாவிட்டாலும் 5இல் இருக்கும் கேதுவை பற்றி சென்று சற்று சிந்திக்கத்தான் வேண்டும். கேதுன்னு எடுத்துக்கிட்டாலே நம்ம விநாயகர் வழிபாடுன்னு சொல்லிகிட்டு இருக்கிறோம். அதே சமயத்தில் யானைகளுக்கு உணவளிப்பது மிகவும் ஒரு சால சிறந்தது. அதுபோல் கேது நட்சத்திரத்தில் அஞ்சனையர் பிறந்திருக்கினால் குரங்குகளுக்கு வந்து வாழைப்பழங்கள் வாங்கி கொடுப்பது ஒரு மகத்துவமான ஒரு பலனை கண்டிப்பாக செய்யும். அது அந்த கேதுவின் நட்சத்திரம்
எடுத்துக்கிட்டிங்கன்னா அஸ்வினி மகம் மூலம் நட்சத்திரங்கள் வரும். அப்போ அது வந்து ஆஞ்சநேயர் வந்து மூலத்தில் சஞ்சரித்து இருக்கிறார். அஸ்வினி வந்து மணிமந்திர ஔஷதத்தின், அதாவது அஸ்வினி நட்சத்திரத்தில் சனி பகவான் இருந்தாலே அவங்க குடும்பத்தை யாராவது வைத்தியர் இருந்தால் நம்ம அடித்து பேசலாம். அந்த மாதிரி தன்மை, அந்த மாதிரி தன்மைகளுக்கு அனைத்துக்குமே இது கேது பகவான் மிகவும் மிகவும் அற்புதமான ஒரு நற்பலங்களை கண்டிப்பாக கொடுப்பார். ஞான மார்க்கத்திற்கு செல்வதற்கு கேது பகவான் அற்புத நற்பலங்களை கொடுப்பார். இல்லை என்றால் அதே சமயத்தில் சிறைவாசம் செல்வது, காணாமல் போவது, தலைமறைவான வேலைகள் இவருக்கும் கேது தான் காரணம். அதுபோல் இதனோட கேதுவின் ஆதிக்கம் இருந்துச்சுன்னா நம்ம இது போன்ற வந்து இறை வழிபாட்டை தான் சரி பண்ண முடியும். அதனால் கண்டிப்பாக கேது இருந்தால்தான் ஞானம் இருக்கும். கேதுவின் அனுகிரகம் இல்லாத ஜோதிடம் கூட சொல்ல முடியாது. கேது பலமாக இருக்கணும். ஏன்னா அவன் ஞானத்தை வழங்கக்கூடியவன் கேது பகவான் தான். ஆகையால் அவனை தண்டனைக்காரகன் என்று எண்ணாமல் ஞானக்காரனாக நீங்கள் மாற்றி நீங்கள் வழிபாடுகள் செய்திருந்தால் நிச்சயம் அந்த கேது பகவான் உங்களுக்கு சாதகமாக விஷயத்தை தான் செய்வான். அதே சமயத்தில் இப்போது நவதிருப்பதி இருக்குது. தூத்துக்குடி மாவட்டம், திருநெல்வேலி மாவட்டம் நவதிருப்பதின்னு இருக்குது. நவதிருப்பதியில் வந்து அரவிந்தலோசனர் ஆலயம் சொன்னால் ரெட்டை திருப்பதி இருக்கும். அந்த ரெட்டை திருப்பதி வந்து அஸ்வினி தேவர்கள் வந்து வழிபட்ட ஸ்தலம். அப்போ பெருமாளே இங்கே வந்து அஸ்வினி தேவராக வீற்றிருக்கக்கூடிய 2 ஸ்தலம் தான் ராகு கேதுக்கிற ஸ்தலமான ரெட்டை திருப்பதி என்று. வருடத்திற்கு ஒரு முறையாவது அந்த ரெட்டை திருப்பதிக்கு சென்று வந்தீர்களானால் உங்களுடைய வாழ்க்கை தரம் கண்டிப்பாக மேன்மை வரும். ரொம்ப அழகாகவும் சிறப்பாகவும் பரிகாரங்களோட குலதெய்வங்க வழிபாடுகளோட மிதுன ராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத சிறப்பாக சொல்லியிருக்கீங்க. நன்றிங்க. நன்றி, வணக்கம். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.